சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சற்று நேர காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டப்பட்டிருந்தால் படியினால் இஸ்ரவேலர் அவர்களை சங்காரம் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். இஸ்ரவேலின் கடவுள் அவர் பெயரிலே ஆணையிடுவார். இன்றைக்கு ஆணை, அரசு ஆணை, ஊரக ஆணை, ஊராட்சி ஆணை என்றெல்லாம் அதிகாரங்களிலே இருக்கிறவர்கள் ஆணையிடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஆணையிடுகிறார். நீ என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்தாய் என்று சொன்னால், உபாகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கும்போது, நீ இந்த கற்பனைகளை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் உன் பிள்ளைகளுடைய நெற்றிலையும் கைகளிலும் மார்பிலும் இதை எழுதி வைத்து இதை தவறாமல் பின்பற்று, இது கர்த்தருடைய ஆணை. இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, மாறுகின்ற ஆணைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் ஒரு உத்தரவு, மாலையில் ஒரு உத்தரவு என்றெல்லாம் போடப்படுகிற இந்த நாட்களில் இஸ்ரவேலின் கடவுள் நம்மோடு கூட அவர் மாறாத ஒரு உடன்படிக்கை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் செய்த உடன்படிக்கை மனிதர்களால் அல்ல, இந்த உலகத்தின் அதிகாரங்களால் அல்ல, உலகத்தின் தலைவர்களால் அல்ல. இது இஸ்ரவேலின் கடவுளாகிய தேவனுடைய நாமத்தினாலே உடன்படிக்கை செய்யப்பட்டபடினாலே அவர்களை சங்காரம் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அவர்களை அழிவுக்கு ஒப்புக்கொடாமல் இஸ்ரவேலிடம் யூதாவிடமும் ஆண்டவர் நியாயம் செய்ய மறுத்ததினால கடவுளுடைய நியாயம் வருகிறது. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் எரேமியா 32:40 இருதயத்தில் பயத்தை நாம் வைத்து நடக்க வேண்டும். சங்கீதம் 43:1 நியாயம் என்பது என்ன, அந்த நியாயம் கடவுளோடு பண்ணுகிற அந்த உடன்படிக்கை. நான் கர்த்தருடையவன் என்பதற்கு அடையாளம். நாம் இந்த உலகத்தில் ஒரு நிலத்தை வாங்குகிறோம். அந்த இடத்தை வாங்குவதற்கு அடையாளமாக அந்த பத்திரம், முத்திரைத்தாள் என்று அழைக்கப்படுகிற அந்த தாளில் இருவரும் கையொப்பமிடும் அரசு அதிகாரியின் முன்னிலையில் புகைப்படங்களோடு, அதுதான் நாம் அந்த இடத்துக்கு உரியவர்கள், அந்த இடம் நமக்கு உரியது என்று சொல்லி. அதுபோல் இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்தவர்களை, பயத்தில் வாழ்ந்தவர்களை, அக்கிரமத்தில் இருக்கிறவர்களோடு கடவுள் உடன்படிக்கை பண்ணவில்லை. தன்னுடைய பிள்ளையினுடைய நாமத்தினாலே, தன்னுடைய பிள்ளையின் மீது அக்கறை கொண்ட எண்ணத்தினாலே அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக தீய மனப்பான்மை உள்ளவர்களாக அவர்கள் செயல்பட நினைக்கும் பொழுதுதான் யூதாவினுடைய பாவம் கடவுளுக்கு விரோதமாக அவர்களுக்கு எழுந்தது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கடவுளுடைய நியாயப்பிரமாணம், மனித நியாயப்பிரமாணம் சந்தேகமாக மாறுகின்ற ஒன்று. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அழைக்கப்பட்ட நம்முடைய அழைப்பை எண்ணி, கடவுளே, நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்தவர்கள், எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட சஞ்சலம், வருத்தம், வேதனைகள், நிர்பந்தமான நிலைகள், இவற்றிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட ஆசைப்படுகிறோம். தேவரீர், நீர் எங்களோடு வாரும். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தினுடைய சுதந்திரம் பெற்ற நாளாக 1776ஆம் ஆண்டு 4வது நாள்
இந்த தேதியில் அட்லாண்டிக் கடல் பகுதியில் இங்கிலாந்தில் அமைந்துள்ள 13 குடியேற்ற நாடுகள் அமெரிக்காவை நிறுவின. 1770ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அமெரிக்கா குடியேற்ற நாடாக விடுதலை செய்யப்பட்டது. இன்றைக்கும் நாமும் கூட அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் குடியேறினவர்களாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக உடன்படிக்கை செய்யப்படுகிறோம். அந்த உடன்படிக்கை சிந்தனையோடு இந்த நாளை ஆண்டவரிடத்தில் நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, சோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளை எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறீர். இந்த கிருபையாய் கொடுத்த இந்த நாளிலும் கூட நாங்கள் விடுதலைக்குரிய மக்கள் என்பதை, நாங்கள் அழிந்து போகக்கூடாத மக்கள் என்பதை, நாங்கள் அமிழ்ந்து போகக்கூடாத மக்கள் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். உமக்கு கொடாகொடி சோத்திரம். நாளையும் இந்த நேரங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து வெளிப்படுத்தும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.